ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்நாடு டெக் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு எப்படி ePass அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் போகிறதுக்கு ePass அப்ளை பண்ணுறது எப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து கூகுளில் போய்ட்டு eRegistration.tnega.org என்ற வெப்சைட்குள்ளே போயிருங்க. அந்த வெப்சைட்குள்ளே போனதும் ரெண்டு ஆப்ஷன் கேட்கும். இங்கே நீங்கள் வந்து செகண்ட் ஒன்றை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துவாங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு அடுத்து வந்து கீழே இருக்கக்கூடிய கேப்ச்சா வந்து அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போது சென்ட் ஓடிபின்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு லாகின்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கான ePass வந்து இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இதில் கீழே பார்த்தீங்கன்னா இந்த 4 ஆப்ஷனில் கீழே இங்கே இருக்கும் பாருங்கள், திருமண நிகழ்விற்காக மட்டும்னு அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஒரே ரிஜிஸ்டர்லேயே நீங்கள் எந்தெந்த வண்டியில் போகிறீங்களோ எல்லாத்தையும் இதிலே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி யாரெல்லாம் போகிறீங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து இதிலே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, யாராவது ஒருத்தருடைய நேமில் மட்டும் ePass வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அந்த நேம் வந்து உங்களுடைய மேரேஜ் இன்விடேஷனில் இருக்கணும், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் நோட்டீஸை வந்து ஒரு முறை படித்து பார்த்துட்டு கீழே கன்னியூன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் டேட் கேட்கும். என்ன டேட்டோ அதை வந்து இதில் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் நடக்கக்கூடிய இடத்தினுடைய அட்ரஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அந்த அட்ரஸ் வந்து இதில் கொடுத்துக்கோங்க. அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அடுத்து கீழே வந்தீங்கன்னாக்கா உங்களுடைய மேரேஜ் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் நடக்குதோ அந்த டிஸ்ட்ரிக் வந்து இதில் கொடுத்துவாங்க. அதுக்கடுத்து அந்த தாலுக்கா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் நடக்கக்கூடிய இடத்தினுடைய பின்கோடு வந்து கொடுத்துவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மொத்த விருந்தினர்களின் எண்ணிக்கைன்னு இருக்கும். மேரேஜுக்கு எத்தனை பேர் போகிறீங்களோ அத்தனை பேர் என்னவோ அதை கொடுத்துவாங்க இதில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மேரேஜ் இன்விடேஷன் வந்து அப்லோட் பண்ணோம். அதனுடைய சைஸ் வந்து 1 MBக்குள்ளே இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து சூஸ் ஃபைல்ன்றதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ண மேரேஜ் இன்விடேஷனை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகனுடைய நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மேரேஜ் இன்விடேஷனில் இந்த நேம் வந்து இருக்கணும், அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஐடி ப்ரூஃப் வந்து என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆதார் கார்டு வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் நம்பரை வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஆதார் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் கார்டை வந்து அப்லோட் பண்ணோம். அதனுடைய சைஸும் 1 MBக்குள்ளே இருக்கணும், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கீழே நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கல் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணணும். உங்களுடைய மேரேஜுக்கு வந்து எத்தனை வண்டியில் போகிறீங்களோ அத்தனை வண்டியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பஸ்ஸில் போகிறதா இருந்தாக்கில் ஆட் வெஹிக்கிள்ன்றது கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வேன்னாக்கில் அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எத்தனை பைக் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பைக் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஆட் வெஹிக்கிள்ன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுமே கீழே வந்து பார்த்திங்கன்னா வண்டியினுடைய நம்பர் கேட்கும். வண்டி நம்பர் என்டர் பண்ணிவிட்டு அடுத்து பேசஞ்சர்னுடைய நேம் கேட்கும். உங்களுடைய நேம் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பேசஞ்சர் ஐடி டைப் ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அந்த ஆதார் நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு ஸோ மறுபடியும் வேறு ஏதாவது வண்டி வந்து ஆட் பண்ணணுன்னாக்கில் மறுபடியும் ஆட் வெஹிக்கிள்ன்றதை கொடுத்துக்கோங்க. ஸோ நான் மறுபடியும் காரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வண்டி நம்பரை வந்து கொடுத்துவாங்க. வண்டி நம்பரை கொடுத்துட்டு அதுக்கடுத்து பேசஞ்சர் நேம், அதுக்கடுத்து ஐடி ப்ரூஃப், அதுக்கடுத்து ஐடி நம்பர். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து டிரைவர்னுடைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து இதில் எக்ஸ்ட்ரா யாராவது போகிறீங்கனாக்கா ஆட் பேசஞ்சர்னு கொடுத்து அதில் மறுபடியும் நேமு, அதே மாதிரி ஐடி ப்ரூஃப், ஐடி நம்பர் இதெல்லாம் வந்து கொடுத்துவாங்க. ரிமூவ் பண்ணாங்கள இங்கே ரிமூவ்ன்ற ஆப்ஷனை கொடுத்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பேசஞ்சர்னுடைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நெக்ஸ்ட்டுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வரும், அதை ஒரு முறை ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு ஃபைனலாக சப்மிட் கொடுத்தீங்கனாக்கா உங்களுடைய ePassனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துடும். ஸோ அதுக்கு கீழே வியூ ePassன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ePass வந்துடும். அதை நீங்கள் ஈஸியாக பிரிண்ட் எடுத்து மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை வந்து சாம்பிளுக்கு தான் அப்ளை பண்ணேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.